நான் என்ன சொல்றேன், யாரோ ஒருத்தர் சொல்றதை பொறுத்துட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாது. பெரியாருங்கிறது நமக்கு எப்பவுமே பெரியார் தான். அதுல சிறிய கருத்து வேறுபாடு கூட இல்லை நமக்கு. நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லுங்க. வழக்கமாவே எந்த ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கும். மினிஸ்ட்ரி பிடிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அந்த தடைகளை தாண்டணும். தடையை தாண்டினாதான் அது சேலஞ்ச். அதான் ரியல் தலைவனுக்கான அழகு. அதனால அதெல்லாம் கரெக்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி யார் வந்தாலும் நான் அப்படிதான் பாராட்டுவேன். உடனே விஜய் கிட்ட அவருக்கு நான் ஏதோ 2 பெட்டி வாங்கின மாதிரி அர்த்தம் கிடையாது. அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு சொல்றாங்க பார்த்தீங்களா. அது வந்து என்னன்னா, பராசக்தினா நம்ம மனசுல கலைஞர் ஐயா அவர் தான் ஞாபகத்தில் இருப்பாரு. இல்ல, நான் சந்தேகப்படலைங்க. சைலன்ஸ் ப்ளீஸ். நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லுங்க. வழக்கமாவே எந்த ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படியான ஒரு சந்தேகம் தான். எல்லா ஆரம்பத்துல இப்படிலாம் இருக்கும்பா, கூட்டம் வரும், ஆனா அதுக்கப்புறம் இவங்க நிலைப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் ஒன்று வரும். அப்படி நம்ம சந்தேகப்பட வேண்டாம். வரவங்களெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். இது ஒரு ஜனநாயக நாடு. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால அவரை நம்ம அலோவ் பண்ணுவோம். முதல்ல அவருடைய வேகத்துக்கு போட்டோம். அப்புறம் தடை இருக்குமா இருக்காதுன்னா தடை டெஃபினட்டா இருக்கும். நீங்க தாண்ட போறது சாதாரண இடம் கிடையாது. ஒரு பெரிய அரசியல்ல ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா தடை இல்லாம இருக்காது. நீங்க ஜல்லிக்கட்டுலயே அவ்வளவு தடையை தாண்டி தான் அந்த மாடு பிடிக்க வேண்டியதா இருக்கும்போது மினிஸ்ட்ரி பிடிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அந்த தடைகளை தாண்டணும். தடையை தாண்டினாதான் அது சேலஞ்ச். அதான் ரியல் தலைவனுக்கான அழகு. அதனால அதெல்லாம் கரெக்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆளுங்கட்சி ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாரு. நானா? அவரா? அதையும் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். நீங்க வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாதான் அடுத்த இடத்துக்கு வர முடியும். அது மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அதை தான் பண்ணாரு. கலைஞரும் அதை தானே பண்ணியிருப்பாரு. காங்கிரஸ்க்கு எதிராக அவர் எவ்வளோக்கு எவ்வளோ பேசினாருங்கிறத பொறுத்து தான் அவர். ஏன்னா இதை தாண்டி நாங்கள் வேற ஒன்று செய்ய போறோம்னு சொல்லிட்டு தானே அவங்க வருவாங்க. இப்போ போய் அப்படியே பம்மிக்கிட்டு இல்லைங்க இவங்க பண்றது நல்லா இருக்கு, அவங்க பண்றது நல்லா இருக்குன்னு ஒரு நியூட்ரலாலாம் ஒரு தலைவர் வர முடியாது. ஒரு தலைவன் வரணும்னா டெஃபினட்டா அப்படிதான் வரணும். நான் சொல்றது வந்து இது எல்லாத்தையும் நான் பொதுவாக ரசிக்கிறேன். நான் வந்து ஒரு கட்சி சார்ந்தவங்க கிடையாது. இது பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா என்ன ஒண்ணு, நான் விஜயை சப்போர்ட் பண்ணும்போது உடனே விஜயை சப்போர்ட் பண்றதில்லை. யார் வந்தாலும் நான் அப்படிதான் செய்வேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் ஒரு மஞ்சள் துண்டை போத்தி நீங்க தான் அடுத்த தலைவர்னு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன். அப்போ அது ரொம்ப சென்சேஷனலா இருந்தது. அந்த மாதிரி யார் வந்தாலும் நான் அப்படிதான் பாராட்டுவேன். உடனே விஜய் கிட்ட அவர்கிட்ட நான் ஏதோ 2 பெட்டி வாங்கின மாதிரி அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நீங்க விஜய் கூப்பிட்டா போவீங்களான்னா போக மாட்டேன். ஸ்ட்ரிக்டா நான் போக மாட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். என்னுடைய அரசியல் நோக்கன்றது என்ன இருக்குன்னா, ஏற்கனவே இருக்கிறது இல்லாம வேற ஒரு மாற்றம் ஏற்படணும். அதுதான் ஒரு அரசியலோட நல்ல ஒரு விஷயம்ங்கிறது. அதுதான். அது என்னால பண்ண முடியுமான்னு பார்த்தா எனக்கு இப்ப இருக்கிற கவனம்லாம் சினிமா மேல மட்டும்தான். அதனால அது சின்ன வயசு தானே ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெரிய வயசானதுக்கு அப்புறமேல அதுக்கப்புறம் ஆகுது. நம்பிக்கை இல்லை, அதுதான் உண்மையும் கூட. அரசியலே நீங்க மாற்றணும் இல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சு 2 மேடை தான் ஏறி இருக்காரு இது வரைக்கும். ஒரு மேடையில சென்சேஷனலா அவர் பேசுனதெல்லாம் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப நான் பேசுறேன்னா யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. நம்ம நல்லா பேசுவோன்ற மாதிரி பதிவாயிடுச்சு. அது நமக்கு பெரிய மைனஸ். பட் விஜய் வந்து இவ்வளவு நாள் பேசாமே இருந்து அந்த மேடையில வந்து கொஞ்சம் கூட தவறு இல்லாம பேசினோன்னு எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஆச்சரியம். பரவாயில்லையே, ஏன்னா நம்ம நாடு எப்படின்னா பேசி பேசியே முன்னுக்கு வந்த நாடு இது. அரசியல்னா பேச்சுன்னு அர்த்தம். அதனால அந்த பேச்சுக்கும் அவர் தகுதியா இருக்காரு விஜய். அப்புறம் 2வது மேடை 2 தான் நடந்துருக்கு. அதனால இதுக்குள்ளே நம்ம அதை தீர்மானிக்க முடியாது. எப்பவுமே இந்த கூட்டம் போடுறது வந்து ஓட்டா மாறுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவரும் வராரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சார், பெரியார் குறித்த கருத்து வந்து என்ன வரேன். பெரியார் குறித்த கருத்து வந்து ரொம்ப சர்ச்சை ஆயிட்டு வருது. இதுக்கு ஒரு எழுத்தாளர் எப்படி சார் பாருங்க? பெரியாருங்கிறது நம்மளுடைய இந்த பாரம்பரியத்திலையும் நம்மளுடைய சமூகத்திலையும் ஒதுக்கவே பட முடியாத, நீக்கவே பட முடியாத ஒரு விஷயம். அதை வந்து எதிர்கருத்து சொல்றதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு அரசியல் இருக்கலாம், நமக்கு அது தெரியல. நான் என்ன சொல்றேன், யாரோ ஒருத்தர் சொல்றதை பொறுத்துட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாது. பெரியாருங்கிறது நமக்கு எப்பவுமே பெரியார் தான். அதுல சிறிய கருத்து வேறுபாடு கூட இல்லை நமக்கு. ஜனநாயகன் படத்துல எம்ஜிஆர் போல வந்து சாப்பிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்காக முன்னெடுப்போம். இல்ல, நம்ம எப்பவுமே என்னன்னா ஒரு படத்துல ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு தான் படமே பார்ப்போம். இப்ப இது வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி ஜனநாயகன்ற படம். அதுல எனக்கு சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய உதவியாளர் தான் வினோத், என்கிட்ட ஒர்க் பண்ணவர். அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றாருங்கிறது எனக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி. விஜயோட கடைசி படத்தை நம்ம உதவியாளர் வந்து டைரக்ட் பண்றாருன்னு அந்த ஜனநாயகன் டைட்டில் நல்லா இருக்கு. அந்த சவுக்கு வச்சுட்டு இருக்க போஸ்டர் நல்லா இருக்கு. இது எல்லாமே அரசியலுக்கான ஒரு ஆரம்ப ட்ரைலர் நான் நினைக்கிறேன். அதனால பாராட்டும். திரைப்படங்களுக்கு தமிழ் பேர் வைக்கிறது இல்லை. இன்னொன்னு பழைய படங்கள் வைக்கிறாங்க. பராசக்தி, நான் மகன் அல்ல, இந்த மாதிரி நல்ல படங்கள் அந்த படத்தோட பெயர் மங்குற மாதிரி இருக்கா? அதோட புகழ் மாறுமா? எனக்கு தெரிஞ்சு பராசக்தினா நமக்கு ஞாபகத்துல இருக்குது அந்த ஒரு படம் மட்டும்தான். மறுபடியும் ஒரு பராசக்திங்கிறது அதோட நிழலா தான் இருக்குமே தவிர நிஜம்னா டெஃபினட்டா அது பராசக்தி தான். அந்த மாதிரி பேர் வைக்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. நான் வந்து எப்பவுமே நான் புதுசா சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். கதையை மட்டும் இல்லை, தலைப்பை கூட நான் புதுசாக தான் சிந்திக்கணும்னு நினைப்பேன். அதனாலதான்
என்னுடைய ஒரு படத்தோட பேர் 54ஆம் பக்கத்தில் ஒரு மயிலிறகு. நான் இங்கே ஷூட் பண்ணலாம் நினைக்கிற ஒரு படத்தோட பேர் 54ஆம் பக்கத்தில் ஒரு மயிலிறகு. மயிலிறகுன்றது ஒரு பெண், 54ஆம் பக்கம்ன்றது என்னுடைய வயசு. ஸோ இது கலந்து ஒரு காதல் கதை. ஸோ நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதனால புதுசாக டைட்டில் யோசிக்கலாமே தவிர இருக்கிற பழைய டைட்டிலை வந்து நம்ம இப்போ அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு சொல்றாங்க பார்த்தீங்களா. அது வந்து என்னன்னா, பராசக்தினா நம்ம மனசுல கலைஞர் ஐயா அவர் தான் ஞாபகத்தில் இருப்பாரு. அதுக்கு மேலே நம்ம அதில் கருத்து சொல்ல விரும்பல. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.